கண்ணாடி வந்துட்டு இங்கே வாழ்வில் ரொம்ப முக்கியமான பங்கு. உதாரணத்துக்கு ரஜினி பார்த்தீங்கன்னா சொல்லுவார், அவர் ரூமில் ஒரு கண்ணாடி இருக்கும். டேய் நீ வந்துட்டு இதை பார்த்துலாம் நீ இது பண்ணக்கூடாது, நீ ஒரு சாதாரண மனிதன், நீ ஒரு கண்ட்ராக்டர், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இதை மாதிரியான விஷயங்கள் அப்போ ஒரு நடிகனுக்குள்ள இருக்கிற விஷயம் வந்து கண்ணாடின்றது ஒரு நடிகனுக்கு ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கும். இந்த கிளைமேக்ஸ் வந்து கிட்ட ஃபுல்லாக அந்த கிளைமேக்ஸ் ஒட்டி இது கண்ணாடிக்காக படம் எடுத்த மாதிரி அப்படியே அங்கங்க கண்ணாடி இருந்தே இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து ஃபுல்லா ரூம் ஃபுல்லா கண்ணாடி இருக்கும். அப்படியே கண்ணாடி டேபிள் கீபிள் எல்லாமே கண்ணாடியா இருக்கும். இந்தியன் சினிமோட்டோகிராஃபர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இப்போ அவர் கூட அந்த டேனியோட ஒர்க் பண்ணும் பொழுது அவரோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கலரே படத்துல வேற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா. நீங்க ரொம்ப ரசிச்ச ஒரு போர்ஷன் இந்த படத்துல அப்படின்னா சம்திங் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், அந்த செட் டிசைன் அந்த இடத்துல இருந்தாலும் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்ற மாதிரி. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு அந்த நடிக்கிற சீன், கிளைமேக்ஸ் ஒட்டி ஒரு நடிக்கிற சீக்வன்ஸ் இருக்கும். அவன் வந்துட்டு அந்த அந்த லாஸ்ட் போர்ஷன் அதை வச்சு அவன் இவன் தான்டா கொலை பண்ணிருப்பான்னு ஒரு முடிவு பண்ணுவான். அந்த இடம் வந்துட்டு அது ரொம்ப சைக்காலஜிக்கலான ட்ராமா. அதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு கரெக்டா ஒருத்தனுடைய அணுகுமுறையில இருந்து கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, அதை வந்து பயங்கரமா பண்ணியிருப்பார் துல்கர்.